ஐயாத்துல நல்லம்மா ஐயாத்துக்கு பயப்படணும். ஐயோ இப்போ எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இந்த காமதேனு பண்ணையிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வெட்டாப்பிள்ளையம்மன் கோயில் மற்ற புதுக்குடியிருப்பு மற்ற சந்தை இஞ்சத்து இடங்கள் சுத்த நடந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். காமதேனு பண்ணையிலிருந்து முல்லைத்தீவை சுற்றி பார்ப்போம் வாங்க. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதான். இன்றைக்கு வந்து முல்லைத்தீவில் இருக்கிற முக்கியமான கடற்கரையை வந்து இந்த காமதேனு பண்ணையிலேருந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி. இங்கேருந்து எல்லாம் கிட்ட தான் ஆட்டோ பார்த்தீங்கன்னா போய் கொண்டிருக்கிறோம். இப்போ முதலாவது எங்கே என்ன பார்க்குறோம்? காளி கோயில் பாருங்க, புதுக்குடியிருப்பு போகிற பாதை வீரபத்திரம் அம்மா காளி கோயில். இனிய வாழ்வு இல்லைன்னு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த ஏழாவது பந்தரியாக்களுக்கு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. 26 கிலோமீட்டர் இதெல்லாம் பண்ணேன ஒரு ஆள்கிட்ட காணிக்க தென்னை வச்சிருக்கேன். இங்கே தென்னைக்கும் தேங்காய்க்கும் பஞ்சமே இல்லை பாருங்க. இது வந்து வள்ளிபுரம்னு சொல்ற ஊர் பாருங்க. இதுதான் சரஸ்வதி கல்யாண மண்டபம். இதுல ஒரு கோயில் இருக்கு பாருங்க, வள்ளிபுரம் மகா வித்தியாலயம் பாருங்க. நடனமிட்டான் பிள்ளையார் கோவில் குளம் பாருங்க. கொஞ்சம் குளத்துல பாருங்க அலரிப்பூ நல்ல வடிவா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க நல்ல வடிவான வயல்வெளி. இதுல ஒரு சர்ச் இருக்கு பாருங்க. இதில் ஒரு ஆலை தேசிய நீர் வளம் கோடிகால அமைப்பு சோதரி. இதில் ஒரு சூப்பர் மார்க்கெட், மேலே உணவகம், அறைகள், புதுக்குடியிருப்பு, இந்தியாவில சந்தை பகுதி. இந்த இடத்துக்கு தான் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கு. சந்தை மார்க்கெட் இதுக்குள்ளுக்கும் பெட்ரோல் அடிக்க போகிறேன். பெட்ரோல் தட்டுப்பாடு இந்த நேரத்துலையும் பார்ப்போம். பெட்ரோல் அடிக்க பெட்ரோல் விலைவாசிகளை பார்ப்போம். மண்ணெண்ணெய் அடிக்கிறார் வேறு. பெட்ரோல் எவ்வளோ லீட்டர்? பரந்தன் வீதி புதுக்குடியிருப்பில் இருக்கிற சாப்பாடு மீனாட்சி சைவ உணவகம். இதான் இந்த சாப்பாடு கடை பாருங்க. வெளியால் போட்டிருக்கேன். பற்றிய வீடு உள்ளுக்கெல்லாம் தயாராகுது. குயின் பார்க்கன்றது இந்தியாவில் வடை, சோட்டிஸ் ஐட்டம்ஸ் இருப்பாங்க. வடை, இது தான் தோசை. இது என்னென்ன? இது முதல் மோதகம். பரவாயில்லை, சாப்பிட அதில் பரோட்டா எல்லாம் செய்யணும். இந்த ஆக்கள் சாப்பிடுங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா குயின் பார்க் 200 பாருங்க. குயின் பார்க் 2க்கு முன்னுக்கு தான் இருக்குது. இந்த சாப்பிடு பார்ப்போம். வடை வேண்டும்டா. இடியப்பம் பார்சல் பண்ணுறாங்க. சரியா? கரெக்டாண்ணா. பால் சொதி. ஓகே, ஐயா என்ன பெயர் உங்களுக்கு? என்ன பெயர்? விவேகானந்தம். விவேகானந்தரா? என்ன பால்? பசும்பால். பசும்பால். பசும்பால் எப்படி இருக்கு? கலந்த பாலும் விற்கிறாங்களாம். எருமைப்பால். எருமைப்பால் குடிச்சா மேகம் இருக்கும். அப்போ பால்லாம் வேற மாதிரி. சரியா? சாப்பிட சாப்பாடு நல்லா இருந்தது. பரவாயில்ல. ஆனால் இந்த விலை சொல்லுங்க. தோசை என்ன விலை உண்டு? 5 தோசைக்கும் 20 ரூபாய் எடுத்தாங்க. 2 வடையும் 2 வடையும் 450 ரூபா ஒரு ஆளுக்கு. 80 ரூபா 2 பேருக்கு. பரவாயில்லை. மேலே எல்லா சாப்பாடும் இருக்குது. தேவையான சாப்பாடும் இருக்குது புதுக்குடியில். மற்றது இந்த கட்டிடம் வந்து அரசாங்கத்தால் விட்டவை இங்கே வந்து நடத்தினோம். விலைவாசி அதுவும் குறைவாக இருக்கலாம். என்ன மற்றது நீங்கள் இதை தவிர நீங்கள் விடியோட நேரத்துக்கு வெளிக்கிட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையிலேயும் உங்களுக்கு சாப்பாடு காலமாக சாப்பாடு செய்து தருவினோம். சரியோ? குயின் பார்க் எந்த நேரம் போய் நீங்கள் அப்படியே ஆடலாம், ஆடலாம். பெரியாக்களும் போகலாம். நேரத்தில் ஆக்கள் வருவீங்களா? இதில் ஒரு கடைகள் இருக்குது. இதில் இருந்து கொஞ்சம் தூரம் தான் எங்கட சித்தியா கண்ட வீடு.
எல்லாரும் உடம்பெயர்ந்து போயிட்டோம். இதில் பாருங்க முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் மாத்தளன். இவ்வளோ இடத்துக்கு போகிறதுக்குரிய ஒரு பாதை. அதை எத்தனை கிலோமீட்டர் இங்கே இந்த சொல்லி போட்டிருக்கணும். முல்லைத்தீவு 14. புதுக்குடியிருப்பு டவுன். இதில் அப்படியே போக டவுன் தான். கிட்டத்தட்ட ஓரளவு பெரிய டவுன் தான் இது புதுக்குடியிருப்பு. மக்களும் நிறைய பேர் வசிக்கிற இடம் தான் இது. நெல்லு மூட்டை. ஜாலியமாக ஒரு சாப்பாடு கடைகள் இருக்குது. மாரி ஹோட்டல் மச்ச சாப்பாடு. பிரியாணி. இது உடுப்பு கடை எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே செருப்பு கடைகள் அது இதான் பாருங்க புதுக்குடியிருப்பு சந்தை. உடுப்பு கடை அது இது எல்லாம் இருக்குது. சின்ன வயசில் வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. பெரிய சந்தை தானே இது வளம் தான் சந்தை. பார்த்துட்டு கொஞ்சம் முள்ளுக்கு போய் கதைச்சி போட்டு வர முடியாது. இங்கே பாருங்க வெங்காயங்கள் அது மூட்டை போட்டு யாராச்சும் கம்புள்ளையிலேருந்து வருது. இதே அந்த மார்க்கெட். புதுக்குடியிருப்பு சந்தைக்கு தான் வந்துருக்கேன் பாருங்க. புதுக்குடியிருப்பில் இருக்க மீன் சந்தைக்குள்ளுக்கு தான் நிற்கிறேன். பாருங்க. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? என்னது? யூடியூப் சேனல். யூடியூப். பாருங்க ஐயா வந்து மீன் பண்ணுறாரு. என்ன மீன் இது? பாலை கடல் மீன். முல்லைத்தீவு கடல்லேருந்து வந்ததோ? முல்லைத்தீவு கடல்லேருந்து வந்ததா? வெட்டுங்க நீங்கள் வெட்டுங்க எடுக்கிறோம். நல்லா மீன் பட்டுறாரு பாருங்க. எவ்வளோ போகுது விலைவாசி? வட்டி கிலோ 2000 ரூபா. இந்த மீனை வந்து வட்டி துண்டாக்கி இப்படி எல்லாம் கொடுத்தா 2000 ரூபா ஆகும் பாருங்க. இது மையாண்டு தானே. முதல்ல சந்தையை சுற்றி பார்க்குறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு. இதா பாருங்க. இதெல்லாம் அண்ணன் இந்த கடை இருக்கு. இது என்ன மீன் அண்ணன்? சூட சூட மீனா பாருங்க. இது இறால். என்ன விலை போகுது சூட? கூட 500 ரூபா 400 ரூபா. பெரிய விலைவாசிகள் எப்படி போகுது? இல்லை நாளாக தான் கூடும் குறையும். உங்களோட பேர் என்ன? நீதான். நீங்கள் புதுக்குடியிருப்பு தான். இல்லை நீ வாங்கிட்டு வா. என்ன நேரம் போனால் பார்க்கலாம் முள்ளிவாய்க்கால்? முல்லைத்தீவு முடி 7 மணி. முடி 7 மணி 7 மணி 8 மணிக்குள்ள. இந்த பக்கம் இறால் அது எல்லாம். இது வெள்ளை இறால். அது குளத்து மீன் போல. 800 ரூபா. 1200 ரூபா கிலோ. இது என்ன மீன்? 1600. உங்களுடைய சந்தை. ஐயா மீன் வாங்கி கொண்டு போற. எப்படி இருக்கு மீன்? இந்த ஞாபகம் வேணுமாப்பா? சீலா சீலா. இதோ பாருங்க அண்ணா சீலா சீலாவாக இருக்கிறார் பாருங்க. வாழை மீன் இது. வாழை மீனோ? வாழை மீன் அதான். ஜாலிப்பாக்கம் சூடு. சரி ஐயா இது என்ன விலை ஐயா? இந்த வாழை 300. அரை 300 ரூபா. அரை கிலோ 300 ரூபாவா பாருங்க. எந்த கடல்? மாத்தளன். மாத்தளன் கடலா? இது என்ன சூரியோ? சூனா சூரை கலவரையன். எந்த கிளவல்லான்னு சொல்லாதே. சினி எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் வேலை இந்த இது வேலை விசிறியில் இருக்கிறதா கதைக்க பஞ்சு படிக்கணும். இவ்வளோ கனவை ஐயா கனவை என்ன விலை உங்கள்கிட்ட? 1/4 கிலோ 400 ரூபாவாம். இதுலையும் இருக்கு பாருங்க மீன்கள் ஒன்று ஒன்றும். இல்லை காணையில் ஆளை எல்லாரும் எடுத்திருப்பேன். இது சுறா. பால் சுறாவே சுறாவா? என்ன விலை?
$2200 கிலோ. ஆமாம், பால்சுரா பாருங்க, $2200. அதாவது புதுக்குடியிருப்பு சுறா சந்தை. இவங்களையா தூக்கி காட்டுறீங்களா? தூக்கி காட்ட முடியுமா? பாருங்க சுறா. அதே மாதிரி இப்போ கதைக்க போகிறேன். சரி வைங்க ஐயா, வணக்கம். எவ்வளவு என்னமா இந்த கடையில் இந்த முடிவெட்டாது? நீங்கள் உங்களோட சொந்த இடம்? பருத்துறை, யாழ்ப்பாணம். பருத்துறையில் நீங்கள் வந்து வியாபாரம் செய்வீங்களோ? சுறா என்ன இங்கே பாருங்க, யாழ்ப்பாணம் தானே சுறா சந்தை. அப்போ இப்படியெல்லாம் செய்யலாமே. அவர் இந்த வீடு எடுத்து இங்கே இருக்கிறேன். இங்கே இருக்கிறேன். ஓ, காணி பூமி எல்லாம் எடுத்து இங்கே இருக்கு. அப்போ நீங்கள்? நாங்கள் புதுக்குடி. ஓ சரி ஐயா. பருத்துறை நல்ல மீன் ஒன்று. சூப்பர் மேடம். அது இருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கு. யாழ்ப்பாணம் ஜெட்டியன். அங்கே தொழில் செய்கிறீங்களோ? வியாபாரம். வியாபாரம். இவர் இங்கே தானே வியாபாரம். பருத்தித்துறையில் இருக்கிறாராம் பாருங்க. அதான் வேலை போகிறேங்க. இஞ்சால் அண்ணன் இது சரிங்க. அதுக்காடாமே சூடாக வந்திருக்கா? சூடா ஐயாவோ கதைப்பம்மா. ஐயா வணக்கம். என்ன மாதிரி மீன் சந்தை வியாபாரம் போகுது? அப்படி நோமலா போகுது. நீங்கள் எங்கே இருக்க? நீங்கள் சொந்த இடம்? இங்கே தான். என்ன மாதிரி மீன் இந்த விலையில சொல்லுங்க. சூறை எவ்வளவு? $1000. இது $1000. இது எல்லாமா உங்களுக்கு 2 நாள் இருக்குது. இது $600. இப்போ வந்து எந்த மீன் விலையா போகுது? கிளவரையா? அது நல்லா இருக்கு சமைக்க. வாங்க உங்களை திரும்ப கொஞ்சம் அனுப்பணும், ஃபோட்டோ எடுப்போம். வடிவா மீன் தெரிகிற மாதிரி. அப்படி தூக்குங்க இல்லைங்க. காட்டுறேன் ஃபோட்டோ யூடியூப்பில் வேறுமே. நன்றி ஐயாட்ட வந்து மீன் பாருங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. அண்ணன் வந்து மீன் வெட்டுறார். மீன் வெட்டி கொடுக்குறாங்களோ? இல்லை, வியாபாரம். இது என்ன விலை இறால் போகுது? இறால் கிலோ 2000. இது வீடியோ எடுக்க சில பேர் குழம்பு வீணம். இஞ்சாலையா மிரக்கல் இப்படி இதால் வச்சு வெங்காயம் என்ன சின்ன வெங்காயம் எடுக்கலாமா? கீரை இருக்குது. இதெல்லாம் பாருங்க. கத்திரிக்காய் என்ன விலையா? அரை கிலோ 150 ரூபா. இது தக்காளி அரை கிலோ 100 ரூபா. கேரட் இப்போ கூடுதலாக இருக்கிற மிரக்கறிகள் என்ன விலைகளுக்குள்ளுக்கு இருக்குது? எல்லாம் கூடுதலாக விலை குறைவு தான். வந்தீங்கன்னா நேராக பார்த்து வாங்கலாம். ஜாலம் இருக்கு பாருங்க. வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கு பாருங்க. இது வந்து மரவள்ளி ஜால் தக்காளி. அது இது ஒரு அந்த பகுதியெல்லாம் கடையெல்லாம் பிரித்து வச்சு. இது ஒரு அக்காண்ட கடை இருக்கு. அக்கா கதைக்கலாம் போது கேட்டுட்டு கதைப்போம். கதைப்பீங்களா? சரி, இந்த அக்கடை விலையில சும்மா கேட்போம். இப்போ கறிமிளகாய் என்ன விலை? 1/4 கிலோ 80 ரூபாவாம். காமதேனு ஒருங்கிணைந்த பண்ணையில கீரை. இப்போ அங்கே இருந்தால் நாங்கள் வந்தனாங்களாக்கா. காமதேனு நீங்களே போட்டது? அண்ணன் போட்டது. இதாலமில் இது எல்லாமே. எது விலை கூட? இது விலை குறைவாக இருக்குது இப்போ இன்றைக்கு. ஒன்றும் இல்லை. விலை குறைய வேண்டாம், எல்லாம் சரியான அளவில் இருக்குது. சரி, அக்காண்ட கடைக்கு வந்து வாங்குங்க. என்ன இஞ்சி கடையோ? புளி அதெல்லாம் வச்சுக்கிறீங்க. வேற கடையில் காரம் இல்லை. இந்த கதைப்போம். எடுக்கலாமாம்மா?
விளங்கிடும். சரி, அது அப்படியே பார்த்து கொண்டு போவோம். வீடியோ எடுக்கலாமா? கடையை பற்றி என்ன மாதிரி இப்போ வியாபாரம் போகுது? வியாபாரம் சரியான மக்கள் வார குறைவு, மக்களுக்கு கஷ்டம், நாட்டில் கஷ்டம் தங்கிட்டு, அதால மக்கள் வேற குறைவு. இதெல்லாம் எங்கே இருந்து வருது? மிரக்கறிகள் தம்புள்ள. அப்போ நீங்கள் வந்து என்ன போய் எடுப்பீங்களோ இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி? இல்லை, லோரி வாரது அதில் எடுக்கலாம். முடிய நேரம் போய் எடுக்கும், வாகனத்தில் எடுக்கும். இப்போ இதெல்லாம் மிஞ்சினா என்ன பண்ணுவீங்க? மிஞ்சினா என்ன செய்யறா? அடுத்த நாள் நிற்கிறது. புடலங்காய் எல்லாமே என்ன விலை? புடலங்காய் எல்லாம் விலை குறைவு தான். எல்லாம் விலை வரும். மரக்கறிகள் எல்லாம் விலை குறைவு. உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் புதுக்குடிப்பு தான். புதுக்குடியிருப்பு. இங்கே வாங்கி நான் பாருங்க. ஓகே, வாங்குங்க. நான் போ அவன் இந்த வியாபாரத்தை குழப்பக்கூடாது. கீரை எடுங்க 80 ரூபா, கத்தரிக்காய் காய்க்கில் 80 ரூபா, வெண்டிக்காய் எடுங்க காய்க்கில் 80 ரூபா, சீனி வத்தாளக்குலாங்க. சின்ன வெங்காயம் என்ன விலை இருந்ததுயா? அவர் அண்ணா வேலையை அணிக்கிறார். சின்ன வெங்காயம் என்ன விலைண்ணா? இது வந்து யாழ்ப்பாண வெங்காயம் போது ஒரு 160 ரூபா போகுது கிலோ. 160 ரூபா. இந்தியன் போது வந்து 210 ரூபா. இந்தியன் இறக்குமதி விலை கூட. விலை கூடாது. டெக்ஸால கொஞ்சம் வரி பிரச்சனை விலை கூடவா? 1000 4000 பாருங்க அப்படி இந்த புதுக்குடியிருப்பு சந்தையில் வியாபாரம் நல்லா நடந்து கொண்டிருக்கு. அன்னைட்ட வந்து வாங்குங்க. ஓகேண்ணா வாங்க. இப்போ என்னென்னா இந்த இடம் வந்து ஒரு ஆலமரத்துக்கு முன்னுக்கு இருக்குது. இதான் அவர் சொன்னது. யாழ்ப்பாண வெங்காயம், இந்தியன் வெங்காயம், கருவேப்பம் இல்லை. இங்கே ஐயா கூட கருவேப்பம் இல்லை. எவ்வளோ ஒரு பிடி? 20 ரூபா. 20 ரூபா ஒரு பிடி. எங்கேருந்து வாருது? இங்கே தான். பாட்டி நிற்கிறா. வணக்கம் பாட்டி, கதைக்கலாமோ? என்ன பேர் உங்களுக்கு? விளங்கல? ஐயாத்துல நல்லம்மா. தேங்காய் வியாபாரம். எத்தனை வயசு உங்களுக்கு கேட்கலாமோ? 83. இந்த வயசுல நீங்க வியாபாரம் செய்வீங்க, என்ன காரணம்? என்ன வந்து 10-20 இருக்கிறான். 10-20 ரூபா லாபம் வருமாண்டு. இப்ப இந்த தேங்காய் என்ன விலை? கிலோ படியோ இல்ல? ஒன்றா வாங்க, 100 ரூபாய்க்கு வாங்க. ஒன்றா வாங்குவீங்க. எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? நான் 8 மணி. எவ்வளவு தூரம்? கச்சேரி அடிக்க போகணும். பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் போவீங்க? அங்கேருந்து வர்றா. அப்புறம் போகிறது? அப்படி மேற்கண்டப்படுங்க. மத்தியான சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டியல்? இதுக்கு நான் 50 சமைச்சு தான் சாப்பிடுவோம். நீங்களும் சமைச்சு சாப்பிட்றதோ? அவர்கிட்ட வாங்கிட்டு பயப்படணும். ஐயோ, சமைச்சு சாப்பிட்றாங்க அம்மா. அம்மாட்ட வந்து தேங்காயில் வாங்குவோம். இப்படியான வயசானாக்கள் தான் நீங்கள் வந்து சாமான்களை வாங்கி அவையில் வியாபாரம் இந்த வயசுலேயும் பாருங்க. இன்னொரு ஆள் இந்த கைகளை இருக்கக்கூடாதுன்னு வியாபாரம் செய்கிறீங்க. இப்போ இந்த சந்தையை பற்றி, இப்படி விலைவாசிகளை பற்றி என்ன சொல்கிறீங்க? சரியா, நீங்களும் கூட வாடும். இதெல்லாம் தூக்கி தர்றதுக்கு ஆக்கள் இருக்கீங்க உதவிக்கு? சரி சரியம்மா, நன்றி அம்மா. மட்பாண்ட நீங்கள் அதாவது அப்படி வாங்க. மட்பாண்ட கதைகள் அதுகள் இருக்குஞ்சு வரும். மட்பாண்ட கடைகள், சட்டி, மண்பானை அதுகள், பொங்கல் பானைகள், நீத்துப்பட்டி, அது இது இங்கே பாருங்க. சின்ன சுட்டி, ஆப்பக்காம்பு, இந்த புழுக்கொடியல், பழக்கடை. இதுவும் பழக்கடை தான் பாருங்க, வாழைப்பழக்கடை. என்ன வேலையை அணிக்கிறார் அது கதைக்கலாம். தோடம் பழக்கடை. வேறு அண்ணன் தான் நம்மன். வணக்கம் அண்ணா, கதைக்கலாமா? வணக்கம். இங்கே வாங்க. எப்படி கூட கடை போகுது? வியாபாரம் என்ன மாதிரி போகுது? போகுது, பரவாயில்ல. மற்றது இந்த பழங்கள் இந்த விலையில் என்ன மாதிரி? என்ன பழங்கள்? கதலி, அந்த 150 ரூபா, இதில் 200 ரூபா, கப்பல் 350. கப்பல் 350. பட் இதெல்லாம் அவங்க இந்த இங்கே தான் இங்கேருந்து வர்றது, ஜாழ்ப்பாணத்துலேருந்து வர்றது. இதில் எது ஜாழ்ப்பாணம்? சிஎஸ்டி கூட எல்லாம் ஜாழ்ப்பாணத்துலேருந்து. இது சிஎஸ்டியா? சிஎஸ்டி. ஆனால் வளர்ந்து நீங்கள் தான் இப்படி உங்களை கொண்டு தருவீனமோ? இல்லை, எங்களுக்கு கொண்டு தருவீனோம். சரி. உங்களோட சொந்த இடம்? புதுக்குடியிருப்பு. அண்ணாசி எல்லாம் இங்கே விளையாடுறா? இல்லை, அண்ணாசியெல்லாம் தம்புள்ளையிலேருந்து. தம்புள்ள இங்கே விளையாட இல்லையா? இங்கே என்னன்னா எங்களுக்கு இந்த வாழைப்பழங்கள், விளாம்பழங்கள், பப்பாசி. என்ன விலை போகுது? இது 1 கிலோ 150 ரூபாய்க்கு.
அன்னைட்ட வந்து வாங்குவோம் 1/4 கிலோ 150 ரூபா விலை ஒவ்வொரு நேரத்துக்கு என்ன விலை கூடும் என்ன இப்போ 150 தான் ஓகே இந்த விலை தான் போகும் கிலோ எடுத்து 5 ரூபாய் கொடுக்குறது பழக்கடை இது இன்னொரு அண்ணன் பழக்கடை அம்மா வணக்கம் அம்மா அந்த கடைக்கு வந்திருக்கேன் தூள் அந்த சின்ன சின்ன மசாலா சாமான் சமையலுக்கு தேவையான மசாலா சாமான்கள் வச்சிருக்கிறா கதைக்கலாமா என்ன பேர் அம்மாவுக்கு அன்னலட்சுமி சீனா அன்னலட்சுமி இப்போ வியாபாரம் எப்படி போகுது கொஞ்சம் சொல்லுங்க சரியான சவுத்துன்னு சொன்னா என்ன விலைவாசிகள் அப்படி தூள் அதுகள்ட்ட 400 ரூபா 1/4 கிலோ தூள் 100 கிராம் நோட்டி 60 ரூபா 65 கிராம் 100 ரூபா எத்தலும் விலை தானே உங்களுக்கு நீங்களும் இல்லை நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் அது அந்த சரக்கு தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சரக்கு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் இருக்காம் நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் உழைக்கிறது இல்லை வீட்டை எல்லாரும் இப்போ பிள்ளைகள் படித்து இப்போ வேலை செய்யுது நானும் முதல் செய்து தான் பிள்ளைகளை வளர்ப்பேன் இது வந்து பற்பொடியா நீங்கள் செய்கிறது வாங்கி விற்கிறீங்களா அம்மாட்ட வந்து வாங்குங்க புளியெல்லாம் எவ்வளவு கொட்டைப்புளி 1/4 கிலோ கொட்டைப்புளி 200 ரூபாவும் சிவத்த புளி சரி அம்மா போயிட்டு வாங்க